தூத்துக்குடி மாவட்டம் அத்திமரப்பட்டியில் ஒரு வாரத்திற்கு பின்னரும் வெள்ளம் வடியாததால் நெல் வாழை முற்றிலுமாக சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக அத்திமரப்பட்டி, முள்ளாக்காடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 2000 ஏக்கர் விளை நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. வாழை, நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கியதால் பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அரசு உடனடியாக கவனம் செலுத்தி நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வாரம் கழித்தும் கூட 3 அடி தண்ணீர் அங்கே நின்று கொண்டு இருக்கிறது. இப்பவும் பயிரோ வாழையோ சரியாக தெரியவில்லை. ஆனால் ஒரு சில வாழைகள் தெரிந்தாலும் கூட அழுகின நிலையில் இருக்கிறது. இந்த வாழைகளை காப்பாற்ற என்றால் அரசு முன் வந்தால் தான் நாங்கள் எதையுமே காப்பாற்ற முடியும். இந்த தொழிலை அரசுகள் நினைத்தா தான் நாங்கள் எதுவுமே செய்ய முடியும். நாற்று, வாழை எல்லாமே குளோசியா மொத்தம் 30 ஏக்கருக்கு மேலே இருக்கும் ஐயா. எங்களுக்கு வம்பா எல்லாமே போச்சு, அழிஞ்சு போச்சு. நான் இப்போ நிற்கிற இடத்துலேருந்து எனக்கு தலைக்கு மேலே தண்ணி போச்சுயா. இவ்வளோ தண்ணி எனக்கு போயிருக்கு. இவ்வளோ போய் இப்போ இவ்வளோ வத்தி இன்னும் வத்தலையா. இன்னும் வயக்காட்டு பிள்ளை இன்னும் தண்ணி தான் கிடக்கு. சுத்தமாக போச்சு. வாழைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு ஒரு வாழைக்கு 200 ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. செலவு மட்டும் அப்பவும் பூரா போயிட்டு. அதனால அதிகாரிகள் நம்மளுக்கு உதவி பண்ணால் மட்டும்தான் இந்த ஏரியா தப்பும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.